இந்த மாதிரி தருதருன்னு பவுடர் மாதிரியும் இருக்கும், ஆனால் குரணையும் இருக்கும். இந்த மாதிரி இருக்குங்க. ரொம்ப நைஸ் பொடி பண்ணக்கூடாது. இப்போ நம்ம தண்ணியில் கொதிக்க வைக்கலாங்க. இதுக்கு மெஷர்மெண்ட்டு நம்ம பார்த்தா இந்த 1 கப்பு கம்புக்கு நம்ம 6 கப்பு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு சரியா இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கூட நீங்கள் 1 கப்பு எடுத்து வச்சுட்டு 5 கப்பில் கிண்டிட்டு கடைசியில் வேகும் போது பத்தலைனாலும் கூட அந்த 1 கப் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி வைக்கிறத பார்க்கலாங்க. 1 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சிடலாம். 1 டம்ளருக்கு 6 டம்ளரு. நீங்கள் 1 டம்ளர் எடுத்து பக்கத்தாடியும் கூட வச்சுக்கலாம். 5 டம்ளர்லேயே உங்களுக்கு ஒவ்வொரு சமயம் நல்லா வெந்துடும். 3 4 5. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இது கூட நம்ம குரனை டைப்பில் அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த கம்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க.